வணக்கம் நண்பர்களே. நம்முடைய வாழ்க்கை பயணம் எதிர்காலத்தில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஓரளவுக்கு எல்லாரும் கணிச்சிருப்போம். ஆனால் இவ்வளவு உயரத்துக்கு போவோம் அப்படின்னு ஒரு சிலரால் கணிச்சிருக்க முடியாது. அதுக்கு மிகச்சிறந்த ஒரு உதாரணம் பார்த்திங்கன்னா சவுகார் ஜானகி அம்மா. இவங்க திரைப்படத்தில் நடிக்க வந்த பொழுதே 3 மாத கைக்குழந்தையோடு வறுமையான நிலையில் வந்ததாக சொல்லப்படுது. 3 மாத கைக்குழந்தையோடு தான் நடிக்க வந்தாங்க. ரொம்ப யதார்த்தமான கேரக்டரில் தேர்ந்தெடுத்து நடித்தாங்க. மத்திய அரசின் உயரிய விருதான பத்மஸ்ரீ விருது வழங்கப்பட்டிருக்கு. திரையுலகில் 70 ஆண்டு காலம் வாழ்ந்து வரும் பழம்பெரும் நடிகையாக, மூத்த நடிகையாக, வாழ்நாள் சாதனையாளர் விருது பெற்ற நடிகையாக, 3 முதல்வர்களோடு அப்படின்னு சொல்லலாம் தமிழகத்தில். மற்ற மொழிகள்லேயும் பெரிய பெரிய ஆர்டிஸ்டோடு நடிச்சிருக்காங்க சவுகார் ஜானகி அம்மா. கலைஞர் அவர்களுடைய வசனத்தில் குலதெய்வம் அப்படிங்கிற படத்தில் நடிச்சிருப்பாங்க. எம்ஜிஆர், ஜெயலலிதா அம்மா அவங்க கூடயும் நடிச்சிருப்பாங்க. இவங்க கலைப்பயணத்தில் பல கலைஞர்களோட பயணிச்சிருக்காங்க. அவங்க எல்லாருமே இப்போது பெரிய பெரிய அரசியல்வாதிகளாக, கட்சி தலைவர்களாகவும் இருக்காங்க. எல்லோரோடையுமே ரொம்ப நட்போட பழகுவாங்க சவுகார் ஜானகி அம்மா. பெரிய பெரிய ஜாம்பவான்கள் இந்தி, தமிழ், கன்னடம், மலையாளம், தெலுங்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மொழி படங்களில் பல முன்னணி கதாநாயகர்களோடு நடித்தவங்க சவுகார் ஜானகி அம்மா. இவங்களுடைய திரைப்பயணம் அப்படிங்கிறது ரொம்ப நீளமானது. சோகமான கேரக்டர்கள் அதிகமாக இவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. ஏன்னா அதுக்கு நல்லா மேட்ச் ஆவாங்க அப்படின்னு ஒரு கருத்து கணிப்பு. ஆனால் இவங்க காமெடி ஆக்டர்லும் ரொம்ப சிறப்பாக பண்ணியிருப்பாங்க. தில்லுமுள்ளு படமெல்லாம் பார்த்திங்கன்னா பயங்கர சிரிப்போடு இருக்கும். நிறைய கதாபாத்திரங்கள் ஏற்று நடிச்சிருப்பாங்க. செல்வந்தராக நடிக்கிறதாகட்டும், ஒரு ஏழை பெண்ணாக நடிக்கிறதாகட்டும், ஒரு கடவுளோட பக்தையாக நடிக்கிறதாகட்டும், எல்லா கேரக்டருமே அருமையாக நடிச்சிருப்பாங்க. இவர்களுடைய திரைப்பயணத்தில் பல தலைமுறைகளை கடந்து இன்றைக்கி நடிச்சிட்ருக்காங்க. என்.டி. ராமாராவ், நாகேஸ்வர் ராவ், ராஜ்குமார், பிரேம் நசீர், நடிகவேல், எம்.ஆர். ராதா, ஜெமினி கணேசன், ஜெய்சங்கர், சிவகுமார், ரஜினி, கமல் அப்படின்னு இன்றைக்கு வரைக்குமான தலைமுறைகள் இவங்களோட பயணிக்குது. 1931ஆம் ஆண்டு டிசம்பர் 12ஆம் தேதி பிறந்தவங்க சவுகார் ஜானகி அம்மா. வானொலியில் நிறைய நிகழ்ச்சிகள் தொகுத்து வழங்கியிருக்காங்க. சிறந்த கலைஞர்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய பணியிலையும் இவங்க உறுப்பினராக இருந்திருக்காங்க. இவங்க நடித்த முதல் திரைப்படமே என்.டி. ராமாராவ் அவர்களோட சவுகார் அப்படிங்கிற திரைப்படத்தில். அதுவே பின்னால் இவங்களுக்கு ஒரு அடைமொழியாகவும் ஆயிடுச்சு. இவங்க நடித்த சமகாலத்தில் வி. ஜானகி அப்படிங்கிற முன்னாள் முதல்வர், தமிழக முதல்வர் ஜானகி அம்மாவும் இருந்தாங்க. அதனால் 2 பேருக்கும் பெயர் வேறுபாடு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக சவுகார் அப்படிங்கிற தான் நடித்த முதல் படத்தோட பெயரை தன்னோட பெயருக்கும் முன்னால் அடைமொழியாக வச்சுக்கிட்டாங்க. குமுதம், மோட்டார் சுந்தரம் பிள்ளை, உயர்ந்த மனிதன், புதிய பறவை, ஒளி விளக்கு. இந்த ஒளி விளக்கில் ஒரு பாட்டு இன்னைக்கு வரைக்குமே ரொம்ப பிரபலம். இருகோடுகள் அருமையான திரைப்படம். நீர்க்குமிழி, எதிர்நீச்சல் திரைப்படமும் ரொம்ப நல்லாயிருக்கும். காவிய தலைவி அப்படிங்கிற படத்தை தயாரித்து 2 வேடங்களில் நடிச்சிருப்பாங்க சவுகார் ஜானகி அம்மா. இவங்க ஏற்று நடிக்காத கதாபாத்திரமே இல்லை அப்படின்னு சொல்லலாம். நம்ம திரையுலகில் தைரியமான பெண்கள் ரொம்ப ரொம்ப குறைவு. அதில் விரல் விட்டு எண்ணக்கூடியவங்க தான் இருப்பாங்க. அதில் ஒருத்தர் சவுகார் ஜானகி அம்மா. எந்த ஒரு விஷயத்தையுமே தைரியமாக பேசக்கூடியவங்க. இவங்க திரைப்படத்தில் நடிக்க வரும்பொழுது தனக்கான காஸ்டியூமை தானே சொந்த செலவில் பண்ணிக்குவாங்களாம். அதே போல் தன்னோட உணவு செலவையும் தானே செலவு பண்ணிக்குவாங்களாம். இப்போவும் கலை தாகத்தோடு இருக்காங்க சவுகார் ஜானகி அம்மா. இப்போவும் கேரக்டர்ஸ் கொடுத்தா நடிக்கிற ஒரு எண்ணத்துலேயும் இருக்காங்க. எத்தனை தலைமுறைகள் கடந்தாலும் கலை பயணத்துக்கு முடிவே கிடையாது இல்லையா? ஒவ்வொரு கலைஞருக்கும் மிகச்சிறந்த அங்கீகாரம் அப்படிங்கிறத ஒவ்வொரு அரசாங்கமும் கொடுத்துட்ருக்காங்க விருதுகள் மூலமாக. இது எல்லாத்தையும் விட மக்களோட மனசில் அவங்களுக்குன்னு ஒரு மிகப்பெரிய இடம் இருக்கும். அதுவே கலைஞர்களுக்கான மிகப்பெரிய விருது. சவுகார் ஜானகி அம்மா எப்போவுமே நம்ம மனசில் ஒரு நீங்காத இடத்த பிடிச்சிருக்காங்க. டிசம்பர் 12 அவருடைய பிறந்த தினம்.
நீண்ட ஆயுளோடும் ஆரோக்கியத்தோடும் இருக்க இறைவனை வேண்டுவோம். சவுகார் ஜானகி அம்மா அவர்களுடைய கலைப்பயணம் தொடரட்டும். வாழ்த்துவோம். நன்றி நண்பர்களே.